விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு யானை, ஆனால் அது சாதாரண யானை இல்லை. அது மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர்களின் மனதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டது. அந்த நாள் காலை அரண்மனை வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. அமைச்சர்கள் தங்களது வேலைகளில் மூழ்கியிருந்தார்கள். அரசர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டின் நிலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வாசலில் ஒரு பெரிய சத்தம், தட் தட் தட். ஒரு வனவாசி ஒரு பெரிய யானையுடன் உள்ளே வந்தான். அந்த யானை மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அதன் கண்களில் ஒரு விசேஷமான புத்திசாலித்தனம் இருந்தது. அரசே என்று வணங்கி அவன் சொன்னான், இந்த யானை சாதாரண யானை இல்லை. இந்த யானை மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவர்களின் உண்மையை உணர்கிறது. அரண்மனை முழுக்க சலசலப்பு. இது எப்படி சாத்தியம்? இது மந்திரமா? அரசர் சிரித்தார். சரி, இதை சோதிக்கலாம். முதல் அமைச்சர் முன்வந்தார். அவர் பெருமையாக, நான் இந்த நாட்டின் மிக முக்கியமானவர். யானை உடனே குரல் எழுப்பி அவரை பின் செல்ல வைத்தது. அதிர்ச்சி அமைச்சர். அடுத்தவர், நான் ஒரு சாதாரண சேவகன்தான். யானை அமைதியாக தலையை குனிந்து அவரை வரவேற்றது. அரண்மனை முழுக்க ஒரு நம்பிக்கை பரவியது. இந்த யானை உண்மையை தெரிந்து கொள்கிறது. சிலர் பேசவே தயங்கினார்கள். சிலர் தங்களது வார்த்தைகளை மாற்ற ஆரம்பித்தார்கள். அரசர் கூட சிந்தனையில் மூழ்கினார். ஒரு மூலையில் தெனாலிராமன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சிரித்தார். அரசே, இந்த யானை மிகவும் புத்திசாலி. ஆனால் இது மந்திரமில்லை. அனைவரும் அதிர்ச்சி. நாளை நான் உண்மையை நிரூபிக்கிறேன். அடுத்த நாள் அனைவரும் மீண்டும் கூடியார்கள். தெனாலிராமன் ஒரு சோதனை வைத்தார். சிலரை நல்ல வார்த்தைகள் பேசச் சொன்னார், சிலரை பெருமையாக பேசச் சொன்னார். அனைவரும் கவனித்தார்கள். நல்லவர்களிடம் யானை அமைதி, பெருமை கொண்டவர்களிடம் யானை கடினம். அரசர் ஆச்சரியத்தில். தெனாலிராமன் சொன்னார், அரசே, யானை வார்த்தைகளை மட்டுமல்ல, மனிதர்களின் நடத்தை உணர்கிறது. நாம் எப்படி பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எப்படி நடக்கிறோம் என்பதே முக்கியம். நல்ல மனம் இருந்தால் உலகமே நமக்கு நல்லதாக இருக்கும். அரசரின் அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு காகம், ஆனால் அது சாதாரண காகம் இல்லை. அது மனிதர்கள் பேசும் ரகசியங்களை மீண்டும் சொல்ல ஆரம்பித்தது. அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு அமைச்சர் அதிர்ச்சியுடன் ஓடி வந்தார். அரசே, இது சாதாரண விஷயமில்லை. நான் நேற்று இரவு சொன்ன ரகசியத்தை ஒரு காகம் இன்று காலை ரிப்பீட் பண்ணுது. அரசர் குழப்பத்தில், காகமா? ரகசியமா பேசுதா? அரண்மனை முழுக்க சலசலப்பு. அந்த காகம் அரண்மனை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு, அமைச்சர் நேற்று சொன்னார், இந்த வேலை நான் தான் செய்தேன். அனைவரும் அதிர்ச்சி. அமைச்சர் நடுங்க ஆரம்பித்தார். இது எப்படி சாத்தியம்? இப்போது எல்லாரும் பயந்தார்கள். நாம் பேசும் எல்லாம் வெளியே வந்துவிடுமா? சிலர் பேசவே தயங்கினார்கள். சிலர் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். அரசர் கவலையில், இது நம்ம அரண்மனைக்கு ஆபத்து. அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் சிரித்தார். அரசே, இந்த காகம் சாதாரண காகமில்லை, ஆனால் இது மந்திரமும் இல்லை. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அரசே, நாளை நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு திட்டம் போட்டார். அவர் ஒரு ரகசியமான பொய் செய்தியை உயர்ந்த சத்தத்தில் பேசினார். அரசரின் பொக்கிஷம் இன்று இரவு மாற்றப்படும். அனைவரும் அதிர்ச்சி. அடுத்த நாள் காலை அதே காகம் வந்து அதே செய்தியை ரிப்பீட் செய்தது. ஆனால் அரசே, இப்போது புரிகிறதா? அவர் ஒரு மனிதரை பிடித்தார். அந்த மனிதன்தான் காகத்தை ட்ரெயின் பண்ணியவன். அவன் இரவில் எல்லோருடைய பேச்சை கேட்டு காகத்துக்கு கற்றுக் கொடுத்தான். மன்னிக்கவும் அரசே, நான் ரகசியங்களை திருடினேன். நாம் பேசும் வார்த்தைகள் எங்கேயோ சென்று சேரலாம். ஆனால் அறிவுடன் பேசினால் பயம் தேவையில்லை.
விஜயநகர அரசர் ஒரு வித்தியாசமான சோதனை வைத்தார். அது ரொம்ப சுலபம்னு தோணுச்சு. ஆனா அந்த சோதனைக்கு யாராலும் சரியான பதில் சொல்ல முடியல. அனைவரும் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவர்தான் தெனாலிராமன். விஜயநகர அரச அரண்மனை. அழகான மண்டபம், அமைதியான சூழல். அமைச்சர்கள் அனைவரும் வரிசையாக நின்றிருந்தார்கள். அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் மெதுவாக எழுந்து சொன்னார், "இன்று நான் ஒரு சோதனை வைக்கிறேன். இதற்கு சரியான பதில் சொன்னவருக்கு பரிசு இருக்கும்." அனைவரும் ஆர்வமாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். "சுலபமான கேள்விதான்" என்று அரசர் சிரித்தார். அந்த சிரிப்பிலேயே ஒரு சவால் இருந்தது. அரசர் ஒரு சிறிய வெள்ளிக் கிண்ணத்தை எடுத்தார். அதில் சுத்தமான தண்ணீர் இருந்தது. அவர் அதை உயர்த்திக் காட்டி கேட்டார், "இந்த தண்ணீரில் என்ன இருக்கிறது?" அனைவரும் உடனே சிரித்தார்கள். "இது என்ன கேள்வி?" என்று சிலர் கிசுகிசுத்தார்கள். முதலமைச்சர் முன்னே வந்து சொன்னார், "அரசே, இது தண்ணீர்தான்." அரசர் அமைதியாக பார்த்தார். "இல்லை." மற்றொருவர் சொன்னார், "இதில் காற்று இருக்கிறது." "இல்லை." மூன்றாவது ஒருவர் சொன்னார், "இதில் எதுவும் இல்லை." அரசர் சிரித்தார். "அதுவும் இல்லை." இப்போது அனைவரும் சீரியஸ் ஆகிவிட்டார்கள். இது என்ன பதில் என்று குழப்பம் அதிகரித்தது. அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றாக ஆலோசனை செய்தார்கள். தண்ணீர்ல இன்னும் என்ன இருக்க முடியும்? இதுல ஏதாவது ரகசியம் இருக்கணும். அரசர் நம்மை சோதிக்கிறார். ஒவ்வொருவரும் வேறு வேறு யோசனை சொன்னார்கள். ஆனா எந்த பதிலும் அரசருக்கு பிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு மூலையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் தெனாலிராமன். அவர் எதுவும் பேசாமல் சிரித்துக் கொண்டிருந்தார். அதை கவனித்த அரசர் கேட்டார், "தெனாலிராமா, நீ ஏன் சிரிக்கிறாய்?" தெனாலிராமன் மெதுவாக முன்னே வந்தார். அவர் கிண்ணத்தை பார்த்தார். பின்னர் அரசரை பார்த்தார். சிறிய சிரிப்புடன் சொன்னார், "அரசே, இந்த தண்ணீரில் வாழ்க்கை இருக்கிறது." அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். "வாழ்க்கையா?" என்று ஒரே சத்தம். அரசர் சற்று முனைந்து கேட்டார், "அதை எப்படி சொல்கிறாய்?" தெனாலிராமன் அமைதியாக பேசத் தொடங்கினார். "இந்த தண்ணீர் இல்லை என்றால் மரம் வளராது, பயிர் கிடைக்காது, மனிதர்கள் வாழ முடியாது, விலங்குகளும் வாழ முடியாது. எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை இதுதான்." அவர் ஒரு நிமிடம் நின்றார். "அதனால் இந்த தண்ணீரில் வாழ்க்கை இருக்கிறது." முழு அரண்மனை அமைதியாக இருந்தது. அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். "இது நம்மால் நினைக்க முடியாத பதில்" என்று மெதுவாக சொன்னார்கள். அரசர் மெதுவாக சிரித்தார். பிறகு எழுந்து நின்றார். "தெனாலிராமா, நீதான் சரியான பதில் சொன்னாய்." அனைவரும் கைத்தட்டினர்கள். அந்த சத்தம் முழு அரண்மனையையும் நிரப்பியது. சாதாரணமாக தோன்றும் விஷயங்களிலும் ஆழமான உண்மை இருக்கும். அதை புரிந்து கொள்ளத் தெரிந்தால் நாமும் புத்திசாலியாகலாம். விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு கண்ணாடி. ஆனால் அது சாதாரண கண்ணாடி இல்லை. அது பொய் சொல்பவர்களை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்று சொன்னார்கள். அந்த நாள் காலை அரண்மனை வாசலில் ஒரு வெளிநாட்டு வியாபாரி வந்தான். அவன் கையில் அழகான பெட்டி ஒன்று. அவன் மரியாதையுடன் வணங்கி சொன்னான், "மகா அரசே, இது சாதாரண பொருள் இல்லை. இந்த கண்ணாடி முன் யாராவது பொய் சொன்னால் அவர்களின் முகம் மாறிவிடும்." அரசர் ஆச்சரியமாக பார்த்தார். அப்படி ஒரு கண்ணாடி இருக்க முடியுமா? அரண்மனை முழுக்க சலசலப்பு. அரசர் உடனே சோதிக்க முடிவு செய்தார். "அமைச்சர்களே, ஒவ்வொருவரும் இந்த கண்ணாடி முன் நின்று உண்மை பேசுங்கள்." முதல் அமைச்சர் முன்னே வந்தார். "நான் எப்போதும் நேர்மையாக இருக்கிறேன்." அனைவரும் கவனமாக பார்த்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. அடுத்தவர் வந்தார். "நான் ஒருபோதும் தவறு செய்யவில்லை." இன்னும் எதுவும் இல்லை. அமைச்சர்கள் அனைவரும் சற்று பயந்தார்கள். இந்த கண்ணாடி உண்மையா அல்லது நாம் தான் பொய் சொல்லவில்லையா? சிலர் வியர்க்க ஆரம்பித்தார்கள். அரசர் குழப்பத்தில். இது வேலை செய்யலையா? அப்போது ஒரு மூலையில் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் தெனாலிராமன். அவர் மெதுவாக சிரித்தார். "அரசே, இந்த கண்ணாடி பற்றி எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு." அரசர், "என்ன தெனாலிராமா? இது மந்திரமில்லை, மனிதர்களின் பயத்தை பயன்படுத்தும் ஒரு தந்திரம்." அனைவரும் அதிர்ச்சி. "நாளை நான் இதை நிரூபிக்கிறேன் அரசே." அடுத்த நாள் அரண்மனை மீண்டும் கூட்டம். அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். தெனாலிராமன் கண்ணாடி முன் நின்றார். அவர் சிரித்தபடி சொன்னார்,
நான் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. ஒரு நிமிடம் அமைதி. அனைவரும் கண்ணாடியை பார்த்தார்கள். எதுவும் இல்லை. தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இப்போது புரிகிறதா? இந்த கண்ணாடியில் எந்த மந்திரமும் இல்லை. வியாபாரி நடுங்க ஆரம்பித்தான். மன்னிக்கவும் அரசே, நான் எல்லோரையும் ஏமாற்ற முயற்சித்தேன். தெனாலிராமன் அமைதியாக சொன்னார். அரசே, மனிதர்கள் பொய் சொல்லும்போது கண்ணாடி அவர்களை வெளிப்படுத்தாது. அவர்களின் பயமே அவர்களை வெளிப்படுத்தும். உண்மை எப்போதும் வெளியில் இல்லை, அது நம்ம உள்ளத்தில்தான் இருக்கிறது. அரண்மனையில் ஒரு அதிசயமான அறிவிப்பு வந்தது. மகத்தான பொக்கிஷம் ஒன்று அரண்மனையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அதை கண்டுபிடிப்பவருக்கு பெரிய பரிசு. ஆனால் அந்த பொக்கிஷத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் வந்தார் தெனாலிராமன். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அனைவரையும் கூப்பிட்டு சொன்னார், இந்த அரண்மனையில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. மந்திரிகள், படைத்தளபதிகள் எல்லோரும் அரண்மனையை முழுவதும் தேட ஆரம்பித்தார்கள். அவர்கள் சுவர்களை தட்டினார்கள், தரையை தோண்டினார்கள், மரங்களை கூட பரிசோதித்தார்கள். ஆனால் ஒருவருக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். அவரை பார்த்து மற்றவர்கள் கேட்டார்கள், நீ ஏன் சிரிக்கிறாய்? நீயும் தேடு. தெனாலிராமன் சொன்னார், நான் தேட வேண்டிய இடம் வேறு. அவர் எந்த இடத்தையும் உடைக்கவில்லை, தோண்டவில்லை. அவர் எல்லாரையும் கவனித்தார். மந்திரிகள் பதற்றமாக ஓடுவது, சிலர் சண்டையிடுவது, சிலர் சோர்ந்து உட்காருவது, அனைத்தையும் பார்த்து தெனாலி அமைதியாக யோசித்தார். தெனாலிராமன் நேராக அரசரிடம் சென்றார். அரசே, நான் பொக்கிஷத்தை கண்டுபிடித்துவிட்டேன். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். எங்கே என்று அரசர் கேட்டார். தெனாலி சொன்னார், இந்த பொக்கிஷம் தங்கம் அல்லது வைரம் அல்ல. இது இன்னும் விலையுயர்ந்த ஒன்று. அவர் ஒரு மந்திரியை காட்டி சொன்னார், இவர் பொறுமையில்லாமல் கோபப்பட்டார். மற்றொருவரை காட்டி, இவர் பேராசையால் எல்லாவற்றையும் உடைத்தார். பிறகு சொன்னார், அரசே, இந்த பொக்கிஷம் அறிவு மற்றும் பொறுமை. அரசர் சிரித்தார். தெனாலிராமா, நான் இந்த சோதனையை வைத்ததற்கு காரணம் அதுதான். உண்மையான பொக்கிஷம் வெளியில் இல்லை, மனதுக்குள்தான் இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டார்கள். தெனாலிராமன் மெதுவாக சொன்னார், பிரச்சினை வந்தால் அதை உடைத்து பார்க்க வேண்டாம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் டூன் அனிமே ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகளில் மீண்டும் சந்திப்போம்.